அன்யங்கசியா ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அக்காவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதுக்கப்புறம் வந்து சேஃபாகவும் இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருந்த ஜிமினோடைய எஃப்எஃப் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இணை மாற்றும் காதலையோடைய பார்ட் 5 தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் டெலிகிராம்லலாம் வந்து அக்கா எஃப்எஃப் சீக்கிரமாக போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அக்கா எப்போ லைவ் வருவீங்க, கம்யூனிட்டி போஸ்ட் தான் வந்து எனேபிள் ஆகிடுச்சுல்ல அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அக்கா லைவுக்காக இவ்வளோ பேர் ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்பவே இல்லை. சரி, நீங்கள் வந்து கேட்குறதுனால நான் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீக் நான் வந்து லைவ் வர ட்ரை பண்ணுறேன். பட் நான் லைவ் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் முன்னாடியே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த லைவ் பார்க்குறதுக்காக நான் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவேன். ஸோ யாரும் வந்து கவலைலாம் பட வேணாம். அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா ஜிமின் எஃப்எஃப் போடுங்க. அதுக்கப்புறம் இப்போ போட்ட ஜேகேஎஃப்எஃப் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல். ஸோ அதனால் அக்கா ப்ளீஸ் ஜேகேஎஃப்எஃப் ஃபாஸ்ட்டாக போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மிராக்கிளோடைய பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அக்கா அப்படிலாம் சொல்லி மெசேஜ்லாம் பண்ணிங்க. உங்களுடைய ஆர்வம்லாம் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அக்காவுக்கு வந்து காலையில் 10 o'clock ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிலாம் நான் வந்து போடுறேன். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரமாகவே போடுறேன். பட் நேற்று நான் போட முடியல, நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதனால் போட முடியல. ஸோ இனிமேல் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வந்து எஃப்எஃப் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் வந்து ஃபீல்லாம் பண்ணாதீங்க, அக்கா போடுங்க ப்ளீஸ்னு வந்து ஒவ்வொரு டைமும் எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து யாரும் ப்ளீஸ்லாம் சொல்லி கேட்காதீங்க, போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி உரிமையை கேளுங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். சரி, ரொம்பலாம் பேச வேண்டாம், நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்? ஸோ நீங்கள் எப்படியோ ஜாலியாக உங்களுடைய ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சிட்டிங்கப்பா. ஏன்னா வந்து ஸ்கூல் லைஃப்பை முடிக்கிறனாலே வந்து செம்ம ஜாலியாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கூல் லைஃப்பில் செம்மையாக முடிச்சிட்டிங்க. ஸோ ஆனால் பாவம் உங்களோட வந்து அதாவது ஜிமினோட சுகா ஜங்குக் தான் வந்து காலேஜில் வந்து சேர்ந்து படிக்கல. காரணம் அவங்க 2 பேரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் பார்ட்லி. ஸோ அவங்க 2 பேரும் என்னென்னா கொரியா போகிறாங்க. ஸோ கொரியா போய் தான் அவங்க வந்து காலேஜ் வந்து படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அங்கே வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்க 2 பேர்த்தையும். பட் ஆனால் அவங்க 2 பேரும் போகவே விருப்பமே இல்லாமல் கடைசியில் உங்களையும் அதுக்கப்புறம் ஜிமினையும் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு மச்சான் நான் வந்து ரொம்ப ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன்னா, ஏன்னா இவ்வளோ நாள் கூட நான் இருந்துட்டு திடீர்னு வந்து எங்கள் அப்பா என்னை கொரியாவுக்கு வந்து போக சொல்கிறாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சரி சுகாவும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை பிரிஞ்சிருக்கிறதுக்கும் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா காரணம் நீங்கள் 4 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லாம் கோயிலில் தான் படிச்சிங்க. அதுக்கப்புறம் 11th and 12th தான் வந்து கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக வந்து பிரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு பயோ குரூப்பு, அவங்கெல்லாம் வந்து சிஎஸ் குரூப்பு. ஸோ அதனால தான் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி நம்ம 4 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 4 பேருக்காகவும் வந்து ஒரே மாதிரி இருக்க ஒரு பெண்டன்ட் வாங்குறீங்க. ஸோ அந்த பெண்டன்ட் வாங்கி 4 பேரும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஞாபகார்த்தமாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெண்டன்ட் வந்து வாங்கிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து 4 பேர் குரூப்பாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் சுகா அதுக்கப்புறம் வந்து ஜங்குக் 2 பேர்த்தையும் வந்து வழி அனுப்பிச்சி வச்சிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நல்லா ஜாலியாக போகுது காலேஜ். ஸோ காலேஜும் வந்து எப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் ஒரே காலேஜில் தான் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ என்னென்னா நீங்கள் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ ஒரே கிளாஸ் தான். ஜிமின், சான், நீங்கள், அப்புறம் வந்து ஜிசோ, லிசா, அதுக்கப்புறம் ரியா, எல்லாருமே வந்து ஒரே கிளாஸ் தான். ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் நல்லா ஸ்மூத்தாக ஜாலியாகவே போயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் சானுக்கும் உள்ள லவ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனே சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் அவ்வளோ கேரிங்காக இருப்பீங்க. ஒரு டைம் கூட வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் சண்டையே வந்ததில்லை. சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பாண்ட் ஆகிடுச்சுனே சொல்லலாம். ஸோ ஒருத்தர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போவீங்க. ஸோ அதனாலே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டையே வராது. ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிஸோ அதுக்கப்புறம் லிசா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ரொம்பவே வந்து உங்களோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம்.
சரி, நீங்கள்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கீங்க, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தலைவரை பார்க்கலாம். அவர் ரியாவை வச்சுக்கிட்டு அவர் படுற பாடு இருக்கே அப்பா. பயபுள்ள எப்பயுமே வந்து சுகா ஜங்கு கூட சேர்ந்துட்டு வர பொண்ணுங்க எல்லாத்தையும் சைட் அடிச்சுட்டு இருப்பார். அவர் போய் நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரியா போட்டு டார்ச்சர் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார் பாவம். ரியா எதை சொன்னாலும் ஜிமின் வந்து கேட்கறதே கிடையாது. அவர் வந்து நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வழக்கம் போல் அவர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிறாரு. ஸோ அதனால் ரியாவுக்கும் ஜிமினுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரியாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்கூல்ல இருந்தே உங்களுக்கும் ரியாவுக்கும் ஆகவே ஆகாது. இதில் நீங்கள் சானோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வேறு உங்களை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களை பார்த்து செம்ம கடுப்பில் இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படா இவ வந்து சந்தோஷம் இல்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி, எப்படா இவ வந்து அழுவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்து ரியா இருக்காங்க. ஸோ ரியாவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி, இப்படியே வழக்கம் போல் வந்து நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இப்போ காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்காக யாருன்னா வந்து சான் வந்து அப்படியே வெயிட் பண்ணிருக்காரு. ஏன் பேபி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி சான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுருக்காரு. நீங்களும் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே வந்து சான் கிட்டே பதில் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ சான் வந்து சரி நம்ம கேன்டீன் போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்றாரு. சாரி பேபி, நான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லை, அதனால எங்கள் அத்தை வந்து வீட்லேயே சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீயே சொல்லு, எங்கள் அத்தை சாப்பிட சொன்னால் நான் சாப்பிடாமல் இருப்பேனா? ஸோ அதனால் நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் கவலைப்படாத, என்னோடய ஸ்டொமக்கில் இன்னும் இடம் இருக்குது, நான் வேணால் உனக்காக மறுபடியும் சாப்பிட்றேன், என்னோடய ஸ்டொமக்குக்கு பஞ்சமாக என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ சானு வந்து அதானே பார்த்தேன், நீ வந்து சாப்பாடு வேண்டான்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி சானு வந்து அப்படியே அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. சரி, நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து கேன்டீனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற டைமில் கரெக்டாக வந்து சான் வந்து கேட்குறாரு, ஆமாம் நீ வந்துட்ட எங்கே ஜிமின் அப்படின்னு சொல்லி சான் வந்து அப்படியே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இப்போ எதுக்கு அவனை கேட்டுட்ருக்க, அவன் வருவான் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் ஜிமினை கேட்டோடனே வந்து சும்மா வந்து அப்படியே கடுப்பில் மாதிரி சான் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கீங்க. சரி விடு, நம்ம வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சானும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் கேன்டீனுக்கு போயிட்டீங்க. ஸோ கேண்டீனில் போய் என்ன நல்லா சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜிசோ அப்புறம் வந்து லிசா 2 பேரும் வந்து ஹாய் லட்டு அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு அப்படியே வராங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வச்ச செல்ல பேர் வந்து லட்டு. ஸோ அதனால் அந்த பேரை கூப்பிட்டு அப்படியே வந்து அவங்க 2 பேரும் வந்து கேண்டீனுக்குள்ளே அப்படியே அவங்க 2 பேரும் வந்து கூப்பிட்டு அப்படியே வந்து கேன்டீனுக்குள்ளே அப்படியே வராங்க. நீங்கள் வந்து வாங்கடி வாங்க, என்ன ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கேட்டுட்ருக்கீங்க அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும். அதுக்கு ஜிசோ சாரிடி கிளம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லிசா என்னடி செகண்ட் ரவுண்டா அப்படின்னு சொல்லி லிசா வந்து அப்படியே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் அம்மா சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சரி வா, என்னை வந்து நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கண்ணு வைக்காதீங்க, வேணா நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஜிசோ அப்புறம் லிசா 2 பேர்த்தையும் கூப்பிடுறீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இல்லை வேண்டாமா, நான் வீட்லேயே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன், என் வயிற்றில் வந்து இன்னும் இடம்லாம் இல்லை, நாங்கள் வேணால் போய் கிளாஸில் வெயிட் பண்ணுறோம், நீ வா அப்படின்னு சொல்லி ஜிசோ லிசா 2 பேரும் சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ நீங்களும் சானும் வந்து அப்படி நல்லா சாப்பிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அந்த டைமுக்கு அப்போ என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே வந்து காலேஜுக்கு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ தான்ப்பா நம்ம தலைவரும் வந்து இப்போ அவர் வந்து அப்படியே வந்து பைக்கில் அப்படியே அவர் படுக்கு வராரு. பைக்கில் அப்படியே கெத்தாக மாசா அவர் பாட்டுக்கு வந்து அப்படியே வந்து பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே இறங்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து டே மாமா பையா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ நீங்கள் டபுள் மீனிங்கில் சொல்லி தான் கத்துறீங்க, டே மாமா பையா அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்த்து அப்படியே கத்துறீங்க. ஜிமினை அப்படியே ஓடி வந்து ஏய் சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு உங்கள்கிட்ட அப்படியே கத்திட்டுருக்காரு. அதுக்கு நீங்கள் அப்போ நீ என் மாமா பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கு ஜிமின் நீ சொல்கிறது வேறு மீனிங்கில் தான் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமினும் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ எல்லோரும் இப்போ உங்களையே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. சானும் வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாரு நீங்கள் வந்து ஜிமின் எல்லாம் டீஸ் பண்ணுறப்ப. ஏன்னா சான் ஜிமின் எல்லாருமே வந்து ஸ்கூல்லலாம் ஒரே கிளாஸில் தான் படித்தாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்படி வந்து பழகுவீங்கன்னு சொல்லி சானுக்கு தெரியல. ஸோ அதனால் அவர் வந்து எதுவுமே வந்து பெருசாலாம் எடுத்துக்க மாட்டார். ஆனால் நீங்கள் தான் வந்து ஜிமினோடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதே நீங்கள் மட்டும்தான்.
ஏன்னா இப்போ காலேஜில் ஜெமின் வந்து அப்படியே கெத்தாக மாசாக அவருடைய இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவரோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜிமினை நல்லா வச்சு செய்வீங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வேறு நீங்களும் ஜிமின் பேசுறது பார்த்து எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இங்கே என்ன வேடிக்கையாக நடக்குது, எல்லாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமின் சொன்னது அப்படியே எல்லோரும் வந்து அப்படியே வந்து அவசரமாக வந்து அவங்களோட கிளாஸ்க்கு போயிட்டாங்க. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஜிமினை பார்த்தாலே எல்லோரும் பயம். ஆனால் அப்படிப்பட்ட ஜிமினோட இமேஜையே டேமேஜ் பண்ணுறது நீங்கள் தான். ஜிமினுக்கும் சமக்கம், வீட்டுக்கு வாடி மவளை இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி ஜிமினும் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு அவர் படுக்க போகிறாரு. நீங்களும் வந்து போடா நீ இதே டைலாக் தான் இந்த தடவை சொல்லுவேன், ஆனால் வீட்டில் வந்தால் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அவர்கிட்ட அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே வந்து கிளாஸ்க்கு போய் அப்படியே வந்து கிளாஸை வந்து காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்பே நம்மளாம் வந்து கிளாஸ் லிசன் பண்ண மாட்டோம். ஸோ காலேஜ் சொல்லவா வேணும். பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப படிக்கிற பொண்ணாச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே கிளாஸ்லாம் லிசன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜிஸ்ஸோ அப்புறம் லிசா 2 பேரும் வந்து கிளாஸ் அப்படியே கவனிக்காமல் உங்களுக்கு உங்கள் 2 பக்கத்தில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜிமினு வந்து அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஆனால் ரியா வந்து அப்படி நல்லா கிளாஸை கவனிச்சிட்டு இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்படியே வந்து உங்களோட கிளாஸும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் பிரேக். ஸோ மறுபடியும் வந்து கேண்டீன் போய் நீங்கள் அப்புறம் சான் ஜிசோ லிசா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து கேன்டீனுக்கு யார் வராங்கன்னா ஜிமின் வர்றாரு. ஸோ அவர் வர்றப்பே வந்து ஒய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாரு. டேய் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் அவர்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே போகிறீங்க. அப்படியே அவர் வந்து அடிக்கலான்ட்டு அப்படியே அவரை அடிக்கிறதுக்காக அப்படியே வந்து போகிறீங்க. அப்போ யாரோ உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்த போய் உங்கள் கன்னத்திலே வந்து ஒரே அறை விடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டிங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. அப்போ சடனாக பார்த்தா அது யாருன்னா வந்து ரியா. ஸோ ரியா தான் வந்து அப்படியே உங்களை கன்னத்திலே ஒரு அறை விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே வந்து ஓடி போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே வந்து போயிட்டீங்களா. ஸோ உங்கள் பின்னாடியே வந்து ஜிசோ லிசா அதுக்கப்புறம் வந்து சான் 3 பேருமே வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து நீ எப்படி அவளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்லார்னு ரியாவோட கன்னத்திலே மறுபடியும் ஒரு அறை விட்டுறாரு அவர். ஸோ பேபி, நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தானே நான் இப்படிலாம் பண்ணேன், எதுக்காக நீ என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி ரியா வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நீ கேர்ள் ஃப்ரெண்ட்னா அந்த லிமிட்டோட மட்டும் இருந்துக்கோ, அதை தாண்டி நீ வந்து ஏதோ விஷயம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து செம்மையாக வந்து ரியா திட்டிடுறாங்க. ஸோ ரியா வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஏன் வந்து ரியா வந்து உங்களை வந்து அடித்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகலாமா. ஸோ காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ காலேஜோடைய பியூட்டிக்கான அந்த காம்படிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருப்பீங்கன்னு. ஸோ அந்த காம்படிஷன் எப்படின்னா ஓட்டிங் மூலிமா தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதிக ஓட் யாருக்கு வந்து விழுந்திருக்கோ ஸோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ அப்படி அந்த மிஸ் பியூட்டி காம்படிஷனுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பாவம் ரியா தோற்று போயிடுவாங்க. நீங்கள் தான் வந்து மிஸ் பியூட்டி அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து வின் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு கான்லேயே இருந்தாங்க. கரெக்டாக நீங்கள் வேறு ஜிமினை அடிக்க போகிறீங்களா, அவர் வேறு உங்களை பொண்டாட்டின்னு சொன்னதுனால நீங்கள் அப்படியே அவரை அடிக்க போகிறீங்க, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி கன்னத்திலே வந்து பல்லார்னு அரைஞ்சிட்டாங்க ரியா. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜிமின் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ரியாவோட இன்னொரு எண்ணத்தில் அப்படியே செம்மையாக அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்து ரியா அழுதுகிட்டே போயிட்டாங்க. நீங்கள் இந்த பக்கம் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ சாண்டா வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீ அழாத, அவளை பற்றிலாம் நீ வந்து கவலைப்பட்டுலாம் இருக்காத, அவளுடைய கேரக்டரே அப்படி தான் அப்படின்னு சொல்லி சான் வந்து சொல்லிகிட்ருக்காரு. இனிமேலும் மறுபடியும் வந்து ஒன்று அடிக்க வந்தேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சானை வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா அப்படியே வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீங்கள் செமையாக தேம்பி அப்படியே வந்து சானை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத, இனிமேலும் வந்து அவள் தான் பண்ணட்டும், இருக்குது பாரு அவளுக்கு, நான் வந்து இதை விட டபுள் மடங்கு நான் அவளுக்கு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி சான் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ சான் யூஸ்வலாகவே வந்து அவ்வளோ சண்டைக்கெல்லாம் போக மாட்டார். அவர் வந்து பொதுவாகவே சமாதானம் பேசிக்கிற கேரக்டர் தான். பட் அவரே வந்து கோவப்படுற அளவுக்கு
ரியா பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் ஜிமின் வேறு ரியாவை அடிச்சிட்டாங்களா, ஸோ ரியாவை இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்ன தான் அடித்தாலும் நான் ஜிமின் கிட்ட தான் அவங்க போகிறாங்க. காரணம் நான் தான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அதை அடைய விட மாட்டாங்க. ஸோ இப்போ அழுதுட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் வரைக்கும் இதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ரியா. ஸோ அதனால் வந்து அவன் அடித்தாலும் பரவாயில்ல, நான் அவங்ககிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் மறுபடியும் வந்து ஜிமின் கூடயே வந்து போகிறாங்க. என்ன ஜிமின்கிட்டையும் போய் சாரி, நான் வந்து உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து தெரியாமல் கோவத்தில் அடிச்சிட்டேன், நான் இனிமேலாம் அந்த மாதிரி நான் வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆக்டிங் ஜிமின் முன்னாடி செம்ம ஆக்டிங் போடுறாங்க. ஜிமின் வந்து சரி சரி நானும் வந்து மறுபடியும் எல்லாத்துக்கு முன்னாடியும் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது, என்னையும் மன்னிச்சிரு, ஆனால் இனிமேலும் வந்து நீ வந்து அவளெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமினும் வந்து சொல்லிடுறாரு ரியா கிட்ட. ஸோ அதனால் ரியாவும் சரி சரி நான் இனிமேல் வந்து அவள் விஷயத்தெல்லாம் வந்து நான்லாம் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் சொல்லிடுறாங்க. சரி சரி நான் உன்னை அடிச்சிட்டல, சரி நம்ம 2 பேரும் இப்போ இங்கே வந்து வெளியே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமினும் வந்து அப்படி கேட்டிருக்காங்க. சரி சரி நான் வந்து உன்னை அடிச்சிட்டல, ஸோ அதனால் வந்து நாம் எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ரியாட்ட கேட்டுருக்காரு. ஓ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ஜிமின் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வழக்கம் போல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது வந்து காஃபி ஷாப் போய் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து, அதாவது ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போய் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து சான் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் நல்லா சாப்பிட்டீங்க. ஸோ உங்களுடைய மூடே வந்து நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் மூடையே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போய் உங்கள் ரூமுக்கு போய் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமினு வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி நம்ம ரியா அவளை அடிச்சிட்டால, அதுக்கப்புறம் வந்து ஜிமின் வந்து உங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஸோ அதனால் அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுகிறக்காக வந்து அவர் வந்து அப்படியே ரூம்குள்ளே அப்படியே வரலான்னு வராரு. ஆனால் ரூம் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தெரியாமல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது வந்து டோரை வந்து லாக் பண்ணல, ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வேறு அப்போ தான் வந்து கரெக்டாக குளிச்சுட்டு அப்போ தான் நைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, போட்டு அப்படியே வந்து வெளியே வந்திருக்கீங்க. ஸோ ஜிமினை வந்து நாக் கூட பண்ணாமல் அப்படியே ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டார். அவர் வந்து நீங்கள் இந்நேரம் அழுதுகிட்டு இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டார். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன, நீங்கள் அவரை பார்த்தோன்னே செம கோவத்தில் இருக்கீங்க. ஏன்னா ரியா தானே உங்களை அடித்தாங்க, அப்போ வந்து ஜிமின் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து நான் செம கோவத்தில் இருக்கேன், ஒழுங்காக போயிடு உங்கள் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜிமினை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்து நான் சொல்ல வரதை வந்து ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்ல வராரு. இல்லை நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், ஃபஸ்ட்டு வந்து தயவு செஞ்சு வந்து நீ இந்த ரூம் விட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் செம்மையாக வந்து ஜிமினை பார்த்து நல்லா கத்துறீங்க. ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் அப்படியே வந்து தள்ளி ரூமை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஜிமின் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நல்லா தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜிமின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, அவர் எப்படி நீங்கள் தள்ள முடியுமா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிடி அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே வந்து செவுத்தில் அப்படியே நிற்க வச்சு அப்படியே கையை வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கும் அப்புறம் ஜிமினுக்கும் இடையில கேப்பே இல்லை, அந்தளவுக்கு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. கரெக்டாக வர டோருக்கு முன்னாடி தான் நீங்கள் 2 பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் வேறு கை வச்சுருக்கப்போ கரெக்டாக வந்து டோரை வந்து யாரோ ஓப்பன் பண்ணிடுறாங்க. யார் ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னா அந்த வேலைக்காரங்களாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அவங்க வராங்க. சடன் என்ன பண்ணிடுறாங்கன்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ டோருக்கு பின்னாடி நீங்களும் ஜிமினும் நின்றுட்டுருக்கீங்கல்ல, கரெக்டாக வந்து ஜிமின் உங்களோட லிப்ஸ்லேயே வந்து அவர் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சரி ரூமில் யாருமே இல்லையாட்டிருக்கு, நம்ம அப்புறமே க்ளீன் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரவங்க வேறு போயிட்டாங்க. ஆனால் ஜிமின் நீங்களும் வேறு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பிளாங்காக நின்றுருக்கீங்க. ஜிமினும் வந்து சடனாக ஒரு நிமிஷம் அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்களும் ஜிமினும் அப்படியே அங்கே 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்களா, சடனாக நீங்கள் வந்து ஜிமினை அப்படி தள்ளி விடுறீங்க. அப்போ தான் ஜிமினுக்கு சுயநலவே வருதுன்னே சொல்லலாம். ஜிமின் வந்து அவருக்கு என்ன ரியாக்ஷன் தரதே தெரியல, அவர் பாட்டுக்கு வந்து குடுன்னு ஓடி போய்ட்டார் அவர் ரூமுக்கு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே உங்களுடைய கண்ணை எல்லாம் அப்படியே வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டு தூக்கவே வரல, ஏன்னா கிஸ் வேறு பண்ணிட்டீங்களா. ஸோ அதனால் வந்து தூக்கமே வரல. இந்த பக்கம் ஜிமினுக்கு வந்து அச்சோ போச்சு, நம்ம வந்து தெரியாதனமாக அவளை வேறு கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேறு இந்த பக்கம் நினச்சிட்ருக்காரு.
ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அவள் ரொம்ப அழகாக இருந்தாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஜிமின் வேறு இந்த பக்கம் நினச்சிட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் உங்களுடைய ஹார்ட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கவலையில் இருக்கீங்க. காரணம்னா இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாம் வந்து சான் கூட தானே இந்த கிஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் போய் ஜிமினை போய் நம்ம கிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து செமையாக நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நல்லா நீங்களும் தூங்கிடுறீங்க. அந்த பக்கம் வந்து ஜிமினும் வந்து தூக்கமே வராமல் பெட்டில் புரண்டு அவர் வேறு படுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரியாவை வந்து நைட்டு வேறு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜிமின் வந்து எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு வந்து அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரீங்க. கரெக்டாக வந்து ஜிமின் வந்து அப்படியே சாப்பிட்ருக்காரு. ஸோ நீங்கள் இங்கே வந்து நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் அப்படி நினச்சிக்கிட்டே வந்து ரொம்ப நர்வஸாக வரீங்க. ஏன்னா எப்படி போய் ஜிமினை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப நர்வஸாக அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வந்து உட்காந்து அப்படியே வந்து நீங்கள் அப்படி டைனிங் ஹாலில் உட்காந்து அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. அதே டேபிளில் தான் வந்து ஜிமின் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஜிமினோட அம்மாவும் அங்கே இருக்காங்க. என்ன இன்னைக்கு நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமினோடைய அம்மா வந்து உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லை அத்தை, இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஒரு பொய்யை அப்படியே வந்து ஜிமினுடைய அம்மா கிட்ட சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி அம்மா ஏன் உனக்கு வந்து இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஜிமினுடைய அம்மா வந்து கேட்டிருக்காங்க. நீங்களும் வந்து இல்லை அத்தை இங்கே பாருங்கள் ஃபேனே ஓடலை, அதனால தான் எனக்கு வந்து வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. சரி இருமா நான் போய் வந்து ஃபேன் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் போய் அப்படியே வந்து ஃபேனை போட்டுட்டு வராங்க. கரெக்டாக நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் வந்து அந்த பக்கம் அப்படியே திரும்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து திரும்பிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்ததுனால ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு அம்மா நான் வந்து காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போகிறாரு. ஆனால் அந்த டைமில் ஜிமினுடைய அம்மா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்ல, இவளும் சாப்பிட்ருவாள், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுடைய அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் வந்து இல்லைம்மா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது காலேஜில், ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து சொல்லிட்டு எப்படா சீக்கிரமாக உங்களை விட்டுட்டு அப்படியே வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்படியே வந்து பைக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிடுறாரு. காலேஜில் வந்து பஸ்லலாம் வரதில்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனியாக கார் வந்து தராங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த காரில் தான் நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டுருக்கீங்கன்னே சொல்லலாம். நீங்களும் காரில் அப்படியே காலேஜோட என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே உள்ளே அப்படியே டேர்ன் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஜிமின் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே காரை பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணலான்னு போகிறீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து ஜிமின் வந்து அப்படியே வந்து கையை நீட்டி அப்படியே வந்து காரை ஸ்டாப் பண்ண வச்சுறாரு. ஸோ நீங்களும் வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் அப்படியே வந்து கீழே அப்படியே இறக்குறீங்க. சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸாகவே நீங்கள் வந்து ஜிமின் கிட்டே அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்ககிட்ட வந்து ஒன்று பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கூப்பிட்றாரு. சரி இரு நான் வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து அப்படியே காரை பார்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் வந்து எதை பற்றி நம்ம பேச கூப்பிடுறான், நேற்று நடந்த விஷயமா இருக்குமோ, சேச்சா நாம் என்ன தப்பு செஞ்சு நாம் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. எல்லா தப்பும் அவன் மேலே தான் இருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஆனாலும் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கணும். ஆண்டவா எப்படியாவது என்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படியே ப்ரே பண்ணுறீங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டீங்களா, சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமின் கிட்டே அப்படியே கேட்டுருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கையை அப்படியே இழுத்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து காலேஜுக்கு பின்னாடி அப்படியே அவன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜிமின் என்ன பண்ணுற, என் கையை விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஜிமின் கிட்ட. அமைதியாக வரியா என் கூட, எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவே விடாமல் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா காலேஜுக்கு அந்த பின்னாடி வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அப்படியே கேட்டுருக்கீங்க. எனக்கு வந்து கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லை சான் அப்புறம் ஜிசோ லிசா இவங்க எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, எனக்கு அசைன்மெண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு 1008 விஷயங்கள் நீங்கள் அப்படியே கேப் விடாமல் சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, என்ன விட்டா அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கேன், நான் என்ன சொல்லுவேன்னு நீ வந்து எப்பயுமே கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டுருக்காரு. சரி இப்போயாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு முடிவுக்கு அப்படியே கேட்குறீங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே வந்து கண்ணை மூடிக்கிட்டீங்க, அப்படியே வந்து கண்ணை மூடிட்டீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ஜிமினை காணோம். எங்கடா ஜிமின் போனா அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அப்படியே வந்து ஜிமினை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாரோ உங்கள் காலை தொடுற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் வருது. கடைசியில் பார்த்தா ஜிமின் தான் வந்து உங்கள் காலே விழுந்துட்டாருன்னே சொல்லலாம்.
ஸோ ஜிமின் வந்து நேற்று நடந்த விஷயத்தினால உங்கள் காலையே அவர் வந்து விழுந்துட்டார். சாரி, நான் வந்து நீ தெரியாமல் தான் நான் வந்து உன்னை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவர் வந்து அப்படியே உங்கள்கிட்ட கெஞ்சிட்ருக்காரு. சே, இதை பற்றியா வந்து பேசுறதுக்கு வந்த, நேற்று வந்து தெரியாதனமாக தானே அந்த விஷயம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, யாருக்கும் தெரியலனா கூட நீயே வந்து கத்தியை வந்து எல்லாத்துக்கும் தெரிய வச்சுருவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. இல்லை இல்லை, நீ வந்து என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே வந்து உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு வந்து வீட்டில் அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா கிட்டலாம் வந்து சொல்லிடாத, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அப்படியே வந்து பைபிளில் வந்து ரொம்ப அப்படியே கதறாரு. அதுக்கு நீங்கள் அடைச்சி முதல்ல எந்திரிடாடே, நீ வந்து பையன் தானே, போய் வந்து என் காலில் விழுந்துட்டுருக்க, நான்லாம் வந்து இதை பற்றிலாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ மட்டும் சொல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீ வந்து என்னை விட மூத்தவன் தானே, எப்படி நீ வந்து என் காலையெல்லாம் விழுகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின், அதனால என்ன, நாம் 2 பேரும் வந்து ஒரே ஏஜ் தானே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. நாம் 2 பேத்துக்கு ஒரே ஏஜாக இருந்தாலும் நீ என்னை விட சீக்கிரமாகவே பிறந்துட்டு தானே, ஸோ அதனால் நீ ஒரு மூத்தவன் தான், ஸோ இனிமேலும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து காலையில் விழுந்துட்டுருக்காத அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஜிமினை நல்லா சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே சொல்கிறீங்க. கரெக்டாக அந்த டைமில் ஜிமினுக்கு ஏதோ கால் வருது. ஹலோ அப்படின்னு சொல்லி ஜிமினி வந்து பேசுகிறாரு. வேறு யாரும் இல்லை, ஜிமினிக்கு வேறு யார் கால் பண்ண போகிற, ரியா தான் கால் பண்ணுறாங்க. பேபி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ரியா வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிமினி வந்து உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. எப்பயுமே அவள் கூட தான் இருக்க தெரில, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா அவள் கேர்ள் ஃப்ரெண்டான்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரியா வேறு சொல்லிட்டுருக்காங்க. நீ ஐயோ தாயே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, எப்போ தான் நீ வந்து இதை பற்றி விட போறியோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ ரியாவுக்கு சமக்கும். ஸோ அதனால் வந்து ஜிமின் சொல்ல வரதே கேட்காம காலை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து உங்ககிட்ட அப்படியே ஏதோ சொல்ல வர்றாரு. கரெக்டாக நீங்களும் வந்து என்ன ரியாவா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. ஜிமினு வந்து ஆமாம் ரியா தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஜிமினு வந்து சொல்கிறாரு. எப்போவும் என் கூடயே இருக்கேன்னு சொல்லியிருப்பாளே கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. உன்னை வர சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. எப்படி அவள் சொல்கிறது எல்லாத்தையும் புட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லி ஜிமினு வந்து அப்படியே வந்து கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் அப்படி தான், போடா இல்லைனா வந்து உன் பேபி இங்கேயே வந்து பறந்து வந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமின்கிட்ட நல்லா கலாய்க்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமினு வந்து சரி நான் போகிறேன், இல்லைன்னா அங்கே ஒருத்தி வந்து சாமியாட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து பாய் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ நீங்களும் வந்து கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ கிளாஸ்க்கு போன உடனே பேபி ஏன் எங்கே போயிட்ட, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இல்லை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதனால தான் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கிளாஸ்க்குள்ளே அப்படியே வரீங்க. ஸோ ஜிசோ, என்ன டாப்பர் மேடம், 2 வீக்ஸ் தான் இருக்குது செமஸ்டருக்கு, என்ன படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஜிசோ வந்து அப்படியே உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓ, நான் வந்து படிச்சிட்டேன், நான் வந்து ரிவைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து ரொம்ப படிப்பாளின்னு. ஸோ அதனால் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க, ரிவைஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கு லிசா வேறு, விட்டா நீ 24 ஹவர்ஸும் படிச்சுட்டே தான் இருப்பேன், அட்லீஸ்ட் வந்து மேம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரமாவது, அப்போயாவது நம்மளாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரமாவது படிப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளாம் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக அப்படி சொல்கிறப்பவே வந்து மேம் வேறு வந்துட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து குட் மார்னிங் மேம், எல்லோரும் சொல்லுவாள்ல குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ மேம் வந்து குட் மார்னிங்டா, எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு செமஸ்டர் டைம் டேபிள் வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கிளாஸ்க்கு யார் பிரசிடென்ட்னா, அதாவது யார் கிளாஸ் ரெப்புனா நீங்கள் தான் வந்து கிளாஸ் ரெப்பு. ஸோ அதனால் வந்து உங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி அந்த செமஸ்டருக்கான டைம் டேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்து ரியாவுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் ரியாவுக்கு கொடுக்க போகிறப்ப ரியா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பேப்பரை வாங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா கிழிச்சிட்றாங்க. ஸோ கிழிச்சிட்டு மேம் கிட்டே போய், மேம் பாருங்கள் மேம், இவள் வந்து என்னோடய பேப்பரை வந்து வேணுனே வந்து கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வந்து ரியா பழைய போடுறாங்க. அதுக்கு நீங்கள் மேம் இல்லை மேம், நான் வந்து மெதுவாக தான் கொடுத்தேன் மேம், அவள் தான் ஃபாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்துட்டா அதனால தான் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மேம் கிட்ட சொல்லிச்சிருக்கீங்க. ரியா வந்து உங்கள் மேம் கிட்டே வந்து உங்களை போட்டு கொடுக்கணுன்னு அவங்களுக்கு வேறு ரொம்ப ஆர்வம். இது எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து ஏதாவது பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணுங்கிறதே வந்து ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா மேம் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ச் ஆமா, இன்னொரு பேப்பரை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து சொல்லிடுறாங்க.
ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போ வந்து நீங்களும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்த்ததும் வந்து ரியாவுக்கு இன்னும் செமையாக அப்படியே கோவம் வருது. அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்து கிளாஸ்லாம் வந்து மறுபடியும் வழக்கம் போல் கிளாஸ்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பிரேக். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லோரும் அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ ரியா வந்து உங்கள் டேபிளுக்கு வராங்க. முன்னாடியே வந்து ஜிமின் வராங்க. உங்களை பார்த்துட்டு ஏன் என்னை பார்த்து வந்து கிளாஸில் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே வந்து கூப்பிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்க. அதுக்கு நீங்கள் நான் மட்டுமா சிரித்தேன், கிளாஸே சிரிச்சது. ஃபஸ்ட்டு நீ போய் அவங்களெல்லாம் கேளு, என்னை மட்டும் இதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து நல்லா கேட்குறீங்க. செம்மையாக வந்து கோவத்தை கலப்பாத அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் வந்து அப்படி செம்மையாக கோவத்தில் அப்படியே உங்கள்கிட்ட கேட்டுருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படி தெனாவட்ட அப்படி கேட்குறீங்க. அப்படியே ரியா வந்து அப்படியே உங்களை அடிக்க அப்படியே வராங்க. நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டைமில் நான் வந்து அடியெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியாவோட கையை அப்படியே பிடிச்சிட்டிங்க. பிடிச்சிட்டு அப்படியே அவங்களோட கையை அப்படியே வந்து கீழே அப்படியே வந்து கொண்டு வரீங்க. கரெக்டாக வந்து ஜிமின் வேறு இவங்க 2 பேத்துக்குள்ளே மறுபடியும் சண்டை வந்துருமேன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இப்போ என்ன இப்போ நீங்கள் தானே கையை பிடிச்சிருக்கீங்க, ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட அப்படியே ஏதாவது சொல்லலாம்னு அப்படியே அவர் வந்து வராரு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜிமினை முறைக்கிறீங்க. அவர் அப்படியே வந்து பயந்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பயபுல ரொம்ப அப்படியே பயந்துட்டு அப்படியே வந்து பின்னாடியே போயிட்டான். சரியா வந்து நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிறீங்களா, ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடி விட்டால் ரொம்ப ஓவராக குதிக்கிற, லாஸ்ட் டைம் தான் நீ வந்து நான் அடித்தேன், நான் வந்து கம்முன்னு அழுதுகிட்டு போயிட்டேன், ஆனால் இந்த டைமில் நான் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டேன், என்ன ஜிமின் வந்து உன் கூட இருக்கான்னு சொல்லி உனக்கு திமிரா அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து நல்லா வந்து ரியாவை பார்த்து நல்லா கேள்வி கேட்குறீங்க. நான்லாம் அவனையே மதிக்க மாட்டேன், இதில் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டாக நீ இருந்தால் மட்டும் உன்னை நான் மதிக்க போகிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நல்லா செமையாக ரியாவை திட்டுறீங்க. நீங்களும் வந்து அதோடு விடாமல் நிறைய டைலாக்லாம் விடுறீங்க. எங்கள் அத்தை மாமாலாம் என்னை வந்து தலை குனிய சொல்லியெல்லாம் என்னை வந்து வளர்த்த கிடையாது, நமக்கு மற்றவங்க வந்து தலை குனியணும்னு சொல்லி தான் வளர்த்திருக்காங்க, எங்களோட பரம்பரை அந்த மாதிரி பரம்பரை, எங்களோட பரம்பரைக்கெலாம் நீ வந்து கால் தூசிக்கெலாம் நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லி எப்படி டைலாக்லாம் விட்டுட்டு ரியாவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு நீங்களே அதை அப்படியே விட்டுறீங்க. ரியாவும் வந்து கை ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து அப்படியே அவருங்க பாட்டுக்கு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஜிமின் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் அப்படியே வந்து ஜிமின் வந்து ரியாவோட கையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அப்படித்தானே மாமா பையா கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஜிமின்கிட்டே கேட்டிருக்கீங்க. ஜிமினும் ஆமாம் நம்மளோட பரம்பரையே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கொஞ்சம் ஆர்வ குளாரில் வந்து உங்கள்கிட்ட வேற சொல்லிடுறாரு. கரெக்டாக ரியாவரை அப்படியே கோவத்தில் பார்க்குறாங்க. ஜிமினும் இல்லை அப்படிலாம் இல்லை நான் வந்து சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே மழுப்புறாரு. அவருக்கு வந்து எப்படி உங்கள் 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் அவர் பாட்டுக்கு வந்து அங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருனே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரியா கம்முனே இல்லாமல் ஆமாம் ஜிமின் எதுக்கு நீ வந்து மாமன் கூப்பிட்டுருக்க, அவனை ஒன்றும் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, ஜிமினை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ அதனால் வந்து அவனை இனிமேல் நீ வந்து மாமான்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரியா வந்து அப்படியே உங்களுக்கு நேருக்கு நேராக வந்து சொல்கிறாங்க. ஐயோப்பா நான் செமையாக பயந்துட்டேன். நீங்களும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறீங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அவனை கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஆனால் அவன் எனக்கு மாமா பையன்தான். என்னடா மாமா பையா கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. ஜிமினிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் படுக்க அப்படி நின்றுக்கிட்டே இருக்காருன்னே சொல்லலாம். நீ வேணால் 2 வருஷம் அவன் கூட இருந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து பிறந்ததுலேருந்தே நான் அவன் கூட தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கு வேறு ரியா ஹீ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மைன், அவர் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ரியா வேறு ஒரு இந்த பக்கம் கத்த, நீங்கள் யார் கேட்டால் நீங்கள் வச்சுக்கோனோட பேபியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அப்படியே வந்து எதுவுமே யோசிக்காமல் அப்படியே சொல்லிடுறீங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கவங்க எல்லோரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. நீ அவனை கல்யாணமே பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்தாலும் அந்த வீடு ஏன் ராஜ்யம்தான், நீ ஒரு ஹேரும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக திட்டுற மாதிரியே பேசுகிறீங்க. ரியா அப்படியே ஜிமினை அப்படியே பார்க்குறான். ஜிமினை வந்து அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே வந்து அவன் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் அவன் பாட்டுக்கு முடிச்சுட்டு இருக்கான். ஸோ ரியா வந்து செம கோவத்தில் அப்படியே வந்து போயிட்டாங்க. ஸோ ஜிமினும் என்ன பண்ணுவார் பாவம், அவர் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் மேலே அப்படியே உங்களை கோபம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்களை அப்படியே வந்து கோவத்தில் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ரியா பின்னாடியே போயிட்டார். ஏன்னா இப்போ ரியாவை போய் சமாதானப்படுத்தணும்ல, ஸோ அதனால் வந்து ஜிமின் வந்து ரியா பின்னாடியே அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸோ நீங்கள் டைலாக்லாம் விட்டுட்டிங்களா, அதுக்கப்புறம் ஜிசோ மாஸ் காமிச்சிட்ட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஹைஃபை போடுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் அப்படியே வந்து ஹைஃபை போட்டுக்கிறீங்க, ஜிசோவும் நீங்களும். அப்போ லிசா வந்து பின்ன
நீங்கள் என்ன கொக்காவா அப்படின்னு சொல்லி உங்களை வேறு நல்லா உசுப்பேத்துற மாதிரி நல்லா அப்படியே பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தானே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை முடிக்கிறத வந்து நான் தான் யோசிக்கணும், அதை எப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டைலாக்லாம் அப்படியே விட்றீங்க. சரி சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிசா வேறு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தி சீரியஸாக பேசும்போது தான் குறுக்க வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. சரி சரிப்பா வாங்கப்பா, நீங்களாம் டைலாக்லாம் அப்புறமேட்டு பேசிக்கோங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பேசலாம், தெம்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் நல்லா உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. மறுபடியும் போய் அட்டன் பண்ணிட்டு ஸோ காலேஜும் ஓவருப்பா, ஸோ வீட்டுக்கு வரீங்க. ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டில் இருந்து ஜிமின் வந்து உங்கள்கிட்ட வந்து அவ்வளோவா பேசுகிறதே கிடையாது. ஸோ சும்மா வந்து உங்களுடைய அப்பா அம்மா முன்னாடியும் அதுக்கப்புறம் அவருடைய அப்பா அம்மா முன்னாடி மட்டும்தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் வந்து நடிக்கிறாரு. ஏன்னா இப்போ ஏன்னா உங்களால தான் இப்போ வந்து ஜிமினுக்கும் அதுக்கு பிரியாவுக்கும் வந்து சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசினதெல்லாம் நினச்சிட்டு அவர் வந்து உங்கள் மேலே செமையாக கோவத்திலே இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அதுலேருந்து வந்து உங்கள்கிட்ட வந்து அவர் வந்து அவ்வளோவா பேசுகிறதே கிடையாது. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் வந்து ஜிமின் 2 பேருமே வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்து வீட்டில் எல்லாம் ரொம்ப அப்படி மும்மரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய அம்மா வந்து ஜிமினை கூப்பிட்டு இன்றைக்கி நம்ம ஜானு அத்தை பொண்ணு கல்யாணத்துக்காக நம்ம வந்து ஊருக்கு போகிறோம், 10 நாள் நம்ம வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களும் வந்து கூடயே இருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் உங்கள் ரூமுக்கு போய் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம வந்து வில்லேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அம்மா வந்து அப்படியே ஜிமின் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அம்மா நம்மளோட வில்லேஜுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆமாண்டி, நான் இப்போ வந்து தமிழில் தானே சொன்னேன், வேறு ஏதாவது லாங்குவேஜ்லேயே சொன்னேன், நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை வந்து அப்படியே சொல்லிட்டுருக்காங்க. ஐயா ஜாலி, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருப்போம், அதுவும் நம்மளோட சொந்த ஊருக்கு போகிறோன்னா எவ்வளோ ஜாலியாக இருப்போம். ஸோ அதில் வந்து ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க நீங்களும். ஸோ உங்கள் அம்மாவும் சரி சரி போய் எல்லாம் ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து ஜிம்மிக்கிட்டையும் சொல்கிறாங்க. கொஞ்சம் வில்லேஜுக்கு போகிறதுனால இப்படி வந்து அரை டவுசரு ஃபேண்ட்டு அந்த மாதிரி அரைக்குறை ட்ரெஸ்லாம் போட வேணாம், அங்கே போய் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் வந்து போடணும், ஸோ அதனால் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்படியா அம்மா, பட் ஆனால் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் என்கிட்ட அவ்வளோவா இல்லவே இல்லையே. சரி அப்போ நாங்கள் போய் மாலில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருக்கீங்க. ஜிமின் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே கேட்குறீங்க. ஜிமினும் வந்து சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூஞ்சி அப்படியே டெரராக வச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறாரு. சரி அம்மா, அப்போ நாங்கள் போய் மறுபடியும் நாங்கள் வந்து போய் ஷாப்பிங் மாலில் போய் அப்படியே ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து நாளைக்கு தான் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் நாங்கள் இப்போவே போய் வாங்கினா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. சரி அப்போவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கார் கீழெலாம் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியே வெளியே வரீங்க. ஜிமின்கிட்ட வந்து கார் நீ ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜிமின் கிட்டே கேட்குறீங்க. ஜிமின் வந்து எதுவுமே சொல்லாமல் உங்களோட கார் கீயை மட்டும் நல்லா அப்படியே பிடுங்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்து டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ நீங்களும் வந்து இன்னொரு சீட்டில் போய் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறாருனா ஜிமின் வந்து உங்களை வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் போகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசலை, அதே மாதிரி ஜிமினும் வந்து எதுவுமே பேசலை. ஜிமின் வந்து காரில் ஏறின உடனே வந்து இனிமேல் நீ வந்து என்கிட்டலாம் வந்து பேசக்கூடாது, நம்ம வந்து பேரண்ட்ஸ் படி மட்டும்தான் வந்து பேசுகிற மாதிரி நடித்தா போதும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வர சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன உன்னோட ஆள் வந்து சொன்னாலும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. உனக்கு எது கத்தலாம், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் எனக்கு மட்டும் என்ன கூட பேசணும் ஆசையாக என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போனா என்ன பேசாமல் கம்முன்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ட்ரைவ் பண்ணிட்டு போய் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சாரீ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தானே எடுக்கணும். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு வேஸ்டி ஷர்ட்டை வந்து ட்ரையல் ரூமில் போட்டுட்டு அப்படியே அவர் வராரு. ஸோ அவரை பார்த்த உடனே நீங்கள் அப்படியே அவரை வெச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஒரு நல்ல சாரியாக வந்து செலக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ட்ரையல் ரூமில் போய் அதை அப்படியே போட்டு வரீங்க. ஸோ அவர் வந்து உங்களை சாரியில் பார்த்த உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லி அவர் அப்போ தான் அப்படியே உங்களை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மெய்மறந்து அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நீங்களும் வந்து இந்த சாரி எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிமின் கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷனும் வரல. ஏன்னா அவர் தான் வந்து நீங்கள் சாரி கட்டிட்டு வந்து அழகுலேயே அப்படியே மெய்மறந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அவர் முன்னாடி போய்
டே ஜிமினா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, எனக்கு இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அவர் முன்னாடி போய் கேட்குறப்ப தான் அவருக்கு வந்து சுயநலவே வருது. நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல நீ வந்து என்கிட்ட பேசக்கூடாதுன்னு, அப்புறத்துக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்க, உனக்கு பிடிச்சிருந்தா போய் எடுத்துக்கோ, எதுக்கு என்கிட்டலாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம அப்படியே கோவத்தில் அவர் பாட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட அப்படியே வந்து அவர் பேசிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து சரி சரி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வந்து பேக் பண்ணிட்டீங்க. ஜிமினுடைய ட்ரெஸ்ஸும் உங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து பேக் பண்ணி அப்படியே வந்து வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் வந்து ஜிமினி வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து போகிறாரு. அதான் வாங்கியாச்சுல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. நீங்களும் வந்து அவர் பின்னாடியே போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அவனோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ஜிமின் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ட்ரெஸ்ஸை வாங்கின உடனே செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே அவர் பின்னாடி ஓடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏன்னா வந்து ஜிமின் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆனால் ஜிமின் அவர் பாட்டுக்கு வந்து அவரோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு காரில் ஏறி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, காரையே எடுத்துகிட்டு போயிட்டாரு. நீங்கள் வந்து ஜிமின் வந்து வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கப்போ அங்கே வந்து யாரை பார்க்குறீங்கன்னா சானையும் அதுக்கப்புறம் ஜிசோவையும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக வந்து அப்படியே ஜிசோவும் சானும் வந்து சிரித்து அப்படியே வந்து ஒரு டேபிளில் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சானையும் ஜிசோவையும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்த்தோன்னே உங்கள் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுனே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஷாக்கில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவங்க ரெண்டு பேர்த்து முன்னாடி அப்படியே போய் நிற்கிறீங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து உங்களை பார்த்து செம ஷாக் ஆகிடுறாங்க. நீ வந்துட்டியா, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கில் ரெண்டு பேர் கேட்குறாங்க. அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அழுதுகிட்டே அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு சானு பேபி நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ கிட்டே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே உங்ககிட்ட அப்படியே வந்து கை பிடிக்கலான்னு அவர் பாட்டுக்கு அப்படியே வராரு. நீங்கள் வந்து அவரோட கையை அப்படியே தட்டி விடுறீங்க. நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எவ்வளோ நம்பினேன், என்னை போய் இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜிசோ வேறு ரொம்ப ஓவராக சீண்டாக போட்டுட்ருக்காத, நானும் வந்து சேனல் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறோம், அதான் பார்த்துட்டு இல்லை, ஸோ இனிமேல் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்லிடுறாங்க. அதுக்கு சேனல் ஜிசோ கொஞ்சம் அமைதியாக இரு, பொறுமையாக அவர்கிட்ட சொல்ல பிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து சொல்கிறாரு. ஆனால் ஜிசோ வந்து இனிமேல் என்ன பேபி இருக்குது, அதான் வந்து தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன அவளை வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சான் கிட்ட வந்து அப்படியே ஜிசோ சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் கேட்டது அப்படியே செமையாக அழுதுகிட்டே வந்து அப்படியே ஓடி போயிடுறீங்க, வெளியே போயிடுறீங்க. ஸோ வெளியே அப்படியே மால் விட்டு வெளியே வரீங்க. வெளியே செம மழை, அப்படியே மழையில் வந்து அப்படியே நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்ச, அதாவது நீங்கள் லவ் பண்ண சான், அதுக்கப்புறம் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிசோ ரெண்டு பேரும் உங்களை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக மழையும் வேறையா, ஜிமினும் வேறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் நல்லா அழுதுகிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். நீங்கள் இப்படி மழையில் நனைஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கிறத சானாலையும் வந்து பார்க்க முடியல. அவரும் வந்து மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே உங்களை பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி அழுதுகிட்டு இருக்கவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து சஸ்பென்ஸாகவே கொண்டு போகலாம். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாகவே போடுறேன். இன்றைக்கான எஃப்எஃப் முடிச்சாச்சா. ஸோ இன்றைக்கான மீம் என்னென்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மாக்காப்பா வந்து ஒரு பிடிஎஸ் ஆர்மின்னு. ஸோ அதனால் நம்ம தமிழ் ஆர்மிஸ் எல்லாருமே வந்து மாக்காப்பா கிட்ட கேட்குறோம், நீங்களும் பிடிஎஸ் ஆர்மியா, நாங்களும் பிடிஎஸ் ஆர்மி. ஸோ நம்ம எல்லோரும் இப்போ வந்து ஒரே குடும்பம் ஆகிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் எப்படியாவது வந்து விஜய் டிவி கிட்ட கேட்டு சொல்லி ரன் பிடிஎஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குற மாதிரி. ஏன்னா அவரும் பிடிஎஸ் ஆர்மி, நாமளும் பிடிஎஸ் ஆர்மி. விஜய் டிவியில் வந்து 2 எபிசோட் போட்டால் செம்மையாக இருக்கும்ல. ஏன்னா நம்ம வந்து யாருமே கண்டிப்பாக வந்து விஜய் டிவியில் இருக்கிற எந்த ஒரு டெலிகாஸ்ட்டும் வந்து பார்க்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து விஜய் டிவியில் இருக்கிற எந்த ஒரு பொதுவாக நான் டிவியாக அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பார்க்க மாட்டேன், டெலிகாஸ்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து ரன் எபிசோட் போட்டால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஜாலியாக வந்து எல்லோரும் நம்ம வந்து டெய்லியும் பார்க்கலாம். அந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பண்ண மாட்டாங்களே. சரி ஃபீல் பண்ணதுக்கு நாமளே வந்து ரன் எபிசோடை வந்து எப்படியாவது பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருந்தேன். பட் ஆனால் என்னுடைய 4 சாங் என்னோடய மூடை சேஞ்ச் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனால் அந்த பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 4 சாங் அதோட மீனிங் என்ன அப்படின்னு ஒரு 1 லைனில் சொல்லுவாங்களே. ஸோ அதனால் அந்த ஒரு கிளிப் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
செரண்டிபிட்டி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம லவ்வில் இருக்கப்ப எப்படி நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக வந்து செரண்டிபிட்டி சொல்லும். அதுக்கப்புறம் யுஃபோரியா எப்படி வந்து நம்ம லவ்வை என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து சொல்லும். சிங்குலாரிட்டி பிரேக்கப் பற்றி ஒரு விஷயம். ஸோ அது ஒரு சேடான சாங் தான், பட் ஆனால் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் எபிஃபேனி ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு. ஏன்னா நம்மளை லவ் லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணக்கூடிய வைக்க ஒரு சாங்னே சொல்லலாம். ஸோ அதில் ஜின்னோட வோக்கல்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த சாங் எப்போ கேட்டாலும் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த 4 சாங் என்னை இன்றைக்கி கம்ஃபர்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் நான் வந்து 4 சாங்கை சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து ஏன் அப்செட்டாக இருந்தேன்னா, ஒரு சிலர் வந்து பிடிஎஸை பற்றி தப்பாக பேசினது தான் நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தே சொல்லலாம். ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்காக ஒரு பிடிஎஸ் ஹேட்டர்ஸ்க்காக ஒரு மீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிடிஎஸ் வந்து கேர்ள் மாதிரி இருக்காங்க, அவங்களாம் ஹேண்ட்ஸமாகவே இல்லை அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்களே பாருங்கள், அவங்களுடைய ஷேடோ கூட பார்க்குறதுக்கு அந்த டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஜிமியோடைய ஷேடோவை பாருங்கள், வியோட ஷேடோ, அதுக்கப்புறம் ஜங்குக் எல்லாத்தோட ஷேடோ பார்க்குறப்ப பாருங்கள் டிஸ்னி பிரின்சஸ் மாதிரியே இருக்குது. ஸோ என்ன தான் வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, ஏன்னா அவங்க வந்து நாய் குலைக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அதை பார்த்து நாம் வந்து குலைச்சா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்க பாட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட வேண்டியதான். ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப அப்செட்டாக இருந்தேன், பட் பிடிஎஸ் சாங் கேட்டோன்னே வந்து ரொம்ப காம்டன் ஆகிட்டுனே சொல்லலாம். ஸோ அதனால் யாருமே வந்து பிடிஎஸ் பற்றி உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் வந்து நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நீ சொல்கிறதுனால வந்து அவங்க ஒன்று கீழே வரப்போகிறது கிடையாது, உன்னால் அவங்களோட நிழலில் கூட டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான மீமு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு எஃப்எஃப் தான் வந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு எஃப்எஃப் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க. ஸோ அதனால் அக்காவோட எஃப்எஃப் எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஜேகேவோடைய 2 எஃப்எஃப் இருக்குது. ஒன்று வந்து தேன்குடிக்கு எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ மிராக்கலில் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஜிமினோடைய எஃப்எஃப் இணை மாற்றும் காதலை கூடிய சீக்கிரம் மை கோல்டு ஹஸ்பண்டும் வந்துடும். அதுக்கப்புறம் வியோடைய எஃப்எஃப் வந்து ஒரு வேம்பையர் லவ் ஸ்டோரி யூ ஆர் மை டெஸ்டினி. ஸோ இந்த எஃப்எஃப்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த எஃப்எஃப் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எனக்கு ரொம்ப கம்மியாக காமிக்குது. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்தா தான் கண்டிப்பாக ஒரு சில வீடியோஸ் வந்து இன்னும் 2-3 பேத்துக்கு வந்து சஜஷனில் போகும். அதனால தான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வியூஸே ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ நான் உங்களுக்காக தான் நான் வந்து இந்த எஃப்எஃப்ஏ வந்து போடுறேன். ஸோ அதனால் அக்காக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எஃப்எஃப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், பிடிஎஸ் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த எஃப்எஃப் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. இல்லைனா வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அதுலேயும் போய் அக்காவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. நான் மறுபடியும் சொல்கிறது சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா சேஃபாக இருந்தால் தான் எப்போ வேணாலும் பிடிஎஸ் சாங் கேட்கலாம், எப்போ வேணாலும் பிடிஎஸ் கான்சர்ட் அட்டன் பண்ணலாம், தென் எப்போ வேணாலும் எஃப்எஃப் பார்க்கலாம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் உங்களை வந்து பார்க்குறேன்.